வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம் டாப்பிக்கில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். டிட்டர்மைன் த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த கிவன் LTI discrete time system y of n is equal to 3 by 2 y of n minus 1 minus 1 by 2 y of n minus 2 plus x of n plus x of n minus 1 and x of n is equal to u of n. இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டமோட டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்புட் சிக்னல் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். புரியுதா? ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாவை எழுதிக்கிறோம். எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு யூ ஆஃப் என் அண்ட் ஒய் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 3 by 2 ஒய் ஆஃப் என் மைனஸ் 1 minus 1 by 2 y of n minus 2 plus x of n plus x of n minus 1. ஸோ இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ஃபைனலாக இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னால் என்னென்னா தி அவுட்புட் ரெஸ்பான்ஸ் வித் அ கண்டிஷன் த இன்புட் சிக்னல் இஸ் ஈக்குவல் டு டெல் ஆஃப் என். புரியுதா? இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னால் எப்படி டினோட் பண்ணுறோம்? ஹெச் ஆஃப் என் தட் இஸ் நத்திங் பட் த அவுட்புட் ரெஸ்பான்ஸ். ஒய் ஆஃப் என் வித் அ கண்டிஷன் எக்ஸ் ஆஃப் என்னோட வேல்யூ எப்படி இருக்கும்? இம்பல்ஸ் சிக்னல். இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். புரியுதா? ஸோ இங்கே y of n டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ண போகிறோம். y of n இந்த ப்ளஸ் 3 by 2 y of n minus 1 இந்த பக்கம் போகும்போது எப்படி போகும்? மைனஸ் 3 by 2 y of n minus 1. அதே போல் இங்கே மைனஸ் 1 by 2 இங்கே போகும்போது எப்படி போகும்? ப்ளஸ் 1 by 2 y of n minus 2 that is equal to x of n plus x of n minus 1. இது புரியுதா எல்லாருக்கும்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? y of n டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே சைடில் எடுத்துக்கிறோம். Then we are going to take Z transform on both the sides. இப்போ என்ன பண்ணுறோன்னா Z transform apply பண்ண போகிறோம். So Z transform of y of n is equal to capital Y of Z. ஓகேவா? So Z transform of y of n is nothing but Y of Z. இங்கே y of n minus 1, y of n minus 2 terms இருக்கு. So என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா time shifting property of Z transform. That is Z transform of y of n minus k is equal to z power minus k into y of z. இதுதான் டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. இப்போ டைமை நம்ம ஷிஃப்ட் பண்ணோன்னா என்ன வேல்யூவால் ஷிஃப்ட் பண்ணுறோமோ அதோட z பவரால் y of z மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஹியர் வி கேன் கெட் y of என்னோட z டிரான்ஸ்ஃபார்ம் y of z அண்ட் ஹியர் இட் இஸ் மைனஸ் 3 by 2 அப்படியே எழுதிக்கிறோம். z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y of n minus 1. இங்கே என்ன இருக்குது? n minus 1. ஸோ வி கேன் ரைட் z power minus 1 into y of z plus 1 by 2. இங்கே என்ன டேர்ம் இருக்குது? y of n minus 2. So n minus 2 na z power minus 2 into y of z that is equal to z transform of x of n is equal to capital X of z plus x of n minus 1. So x of n minus 1 na we can write z power minus 1 into capital X of z. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளிஃபிகேஷனுக்காக இந்த y of z காமனாக வெளியில் எடுக்க போகிறோம். தென் we can get y of z into this term becomes 1 minus 3 by 2 z inverse plus 1 by 2 z power minus 2 is equal to இங்கே x of z நம்ம காமனாக எடுத்தால் என்ன கிடைக்கும்? x of z into 1 plus z inverse. இது புரியுதா? ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னு சொன்னோம்? y of n தான் ஃபைனலாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன எடுக்கிறோன்னா y of zோட வேல்யூவை மட்டும் இங்கே வச்சுட்டு த ரிமைனிங் இந்த எக்ஸ்பிரஷனை ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ண போகிறோம் டு த டினாமினேட்டர். இது புரியுதா? ஸோ வி கேன் கெட் y of z இஸ் ஈக்குவல் டு 1 plus z inverse divided by 1 minus 3 by 2 z inverse plus 1 by 2 z power minus 2 into x of z. ஓகேவா? ஸோ இங்கே எல்லா டேர்மே இசட்டோட பவரில் மைனஸில் இருக்குது. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்காக என்ன பண்ண போகிறோம்? இசட்டோட பவரை ப்ளஸில் மாற்றணும். ஸோ இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் இசட்டோட ஹையஸ்ட் பவர் என்ன? இசட் பவர் மைனஸ் 2. ஸோ நம்ம என்ன வேல்யூ எடுக்கிறோம்னா இசட் பவர் ப்ளஸ் 2. ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை இசட் பவர் ப்ளஸ் 2. புரியுதா? ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா இசட் ஸ்கொயர்டால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இசட் ஸ்கொயர்ட் இன்ட்டு 1 இசட் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்ட் இன்ட்டு இசட் பவர் மைனஸ் 1னா வி கேன் கெட் z. பவரை என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். ஸோ 2 minus 1 1 divided by இங்கே z squared into 1 z squared minus 3 by 2 z plus 1 by 2 into x of z. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிக்கிறோம்.
நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். புரியுதா? பட் இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருந்தாங்க? எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு யூ ஆஃப் என் கொடுத்துருந்தாங்க. பட் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? ஃபைண்ட் த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். கரெக்டாக? ஸோ நம்ம எக்ஸ் ஆஃப் என்னோட வேல்யூ எடுக்கும்போது யூ ஆஃப் என் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஃபார் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் இன்புட் சிக்னலை நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ண போகிறோம்? இம்பல்ஸ் சிக்னல். ஸோ எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு டெல் ஆஃப் என். ஸோ இதுக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 1. இம்பல்ஸ் சிக்னலோட இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் ஆல்வேஸ் 1. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு z squared plus z divided by z squared minus 3 by 2 z plus 1 by 2 into x of z. So x of z க்கு பதில் என்ன போட்டிருக்கோம்? 1. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷனுக்காக இந்த நியூமரேட்டர்லேருந்து ஒரு z காமனாக எடுக்க போகிறோம். ஸோ ஒரு z காமனாக எடுத்தால் இந்த டேர்ம் என்னென்னாகும்? z into z plus 1. ஸோ இந்த z நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு டினாமினேட்டருக்கு மூவ் பண்ண போகிறோம். எதுக்காக இப்படி கொண்டு வரோம்னா ஃபைனலாக இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது இந்த இசட்டை அகைன் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுவோம். புரியுதா? ஸோ இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது டெஃபினட்டாக ஒரு இசட்டை என்ன பண்ணுறோம்? இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டினாமினேட்டருக்கு மூவ் பண்ணிடணும். ஓகே? ஸோ இந்த இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இசட்லேருந்து ஒரு இசட்டை இங்கே காமனாக எடுத்துட்டோம்னா we can get z plus 1 divided by இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டர் ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம்? ரூட்ஸ் எடுக்க போகிறோம். எதுக்காகன்னா we are going to apply partial fraction method. புரியுதா? இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் என்ன தான் அப்ளை பண்ண போகிறோம்? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ரூட் வேல்யூஸ் வேணும். ஸோ ரூட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஈஸியாக நம்ம எடுத்துக்கிறதுக்கு we can take this constant value 1 by 2. ஓகேவா? ஸோ ரெண்டு ரூட் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணால் 1 by 2 வரணும். அந்த ரூட் வேல்யூஸை ஆட் பண்ண என்ன வரணும்? மைனஸ் 3 by 2 வரணும். ஸோ இங்கே என்ன ரெண்டு ரூட் வேல்யூ என்ன எடுக்க போகிறோம்னா தட் இஸ் 1 into 1 by 2. ஸோ 1 into 1 by 2 1 by 2 வரும். இங்கே மைனஸ் 3 by 2. அப்போ என்ன எடுக்க போகிறோம்? மைனஸ் 1 into மைனஸ் 1 by 2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் வந்துடும். மைனஸ் மைனஸ் சேர்த்தோன்னா இங்கே மைனஸ் 3 by 2 வரும். ஸோ ரூட் வேல்யூஸ் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? z minus 1 into z minus 1 by 2. புரியுதா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷனோட ரூட் வேல்யூஸ் தான் இங்கே எடுக்கிறோம். எதுக்காக? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடுக்காக. புரியுதா? ஸோ இப்போ ரெண்டு ரூட் வேல்யூஸ் இருக்கா? தென் we can write a by z minus 1 plus b by z minus 1 by 2. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை செகண்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிக்கோங்க. தென் we are going to find out a and b values. ஸோ a and b values find out பண்ணி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ a and b values find out பண்ணுறதுக்கு என்ன எடுக்க போகிறோம்? LCM. ஸோ இந்த டேர்ம்க்கு LCM எடுத்தால் என்ன கிடைக்கும்? z minus 1 into z minus 1 by 2. a is multiplied with this z minus 1 by 2. b is multiplied with this z minus 1. கரெக்டாக? இங்கே டினாமினேட்டர் ரெண்டு எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் என்ன இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ we can say z plus 1 is equal to a into z minus 1 by 2 plus b into z minus 1. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் இருந்து a and b யோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ a யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா b யோட வேல்யூவை 0 பண்ணணும். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? z is equal to 1 ன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ z is equal to 1னா this term becomes 1 plus 1 is equal to a into 1 minus 1 by 2 plus b into 1 minus 1, that is 0. So 1 minus 1 by 2 na 1 by 2a, that is equal to 2. Then we can get is equal to 4. புரியுதா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் b ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா a டேர்மை 0 ஆக்கணும். Then we can consider z is equal to plus 1 by 2. Then this term becomes 1 by 2 plus 1 is equal to a term becomes 0. b into 1 by 2 minus 1. So 1 by 2 minus 1 na we can get minus 1 by 2b is equal to 3 by 2. So we can get the answer b is equal to minus 3. புரியுதா? ஸோ இப்போ இந்த a and b யோட வேல்யூஸ் எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? செகண்ட் ஈக்குவேஷனில். தென் we can get y of z by z is equal to 4 by z minus 1. So a value is 4, b value is minus 3. Then we can move this z to this right hand side to the numerator. ஓகேவா? புரியுதா எல்லாருக்கும்? Then we can get y of z is equal to 4 into this 4, that is constant value, into z by z minus 1
minus 3 z by z minus 1 by 2. இது புரியுதா? So then we can apply inverse z transform on both the sides. So நம்மளுக்கு என்ன தெரியும்? z transform of a power n u of n is equal to z by z minus a. So z by z minus a க்கு inverse எடுத்தா என்ன கிடைக்கும்? a power n u of n. இங்கே a க்கு பதிலா என்ன இருக்கு? 1 by 2. அதே மாதிரி z transform of u of n is equal to what? That is equal to z by z minus 1. So z by z minus 1 க்கு inverse எடுத்தா என்ன கிடைக்கும்? u of n. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஸோ இங்கே y of z க்கு inverse எடுத்தா என்ன கிடைக்கும்? y of n that is equal to 4 into z by z minus 1 ஓட inverse value என்ன? u of n minus 3 இந்த z by z minus 1 by 2 ஓட inverse value என்ன? 1 by 2 the whole power n u of n. Then இந்த u of n என்ன பண்ணலாம்? காமனாக வெளியில் எடுக்கலாம். So this is the impulse response of the given system. So impulse response நம்ம எப்படியும் சொல்லலாம்? h of n னு சொல்லலாம். புரியுதா?